Hello students, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 62. We have completed our second unit and today onwards we are going to enter into our third unit. Okay, take page number 62. What is the theme of unit 3? Fundamental rights and duties. What is the theme? Fundamental rights and duties. So what is mean by fundamental rights and duties? Rights means நம்மளோட உரிமைகள், நம்ம உரிமைகள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? What are the rights we have? Right to speech, right to get education, then right to properties. ஸோ சொத்துரிமை, பேச்சுரிமை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எந்த ஒரு ரிலீஜன் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் நமக்கு சர்டன் ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஸுக்குமே வந்து ஃபண்டமெண்டலாகவே சம் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து யாருமே டச் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ். டியூட்டிஸ் மீன்ஸ் கவர்மெண்ட் நமக்கு சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்மளோட உரிமைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம இந்த கண்ட்ரிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சில டியூட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதை வந்து கிழிக்கிறதோ வந்து இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் நடத்துறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு சில டியூட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரைட் டு எஜுகேஷன் அந்த மாதிரியான தீமை தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்ஆர் நம்பர் 1 some steps to follow கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா while reading we come across new words we will use the steps provided below to find the meanings of new words. ஸோ எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு ஃபெமிலியரா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லையா? ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா மெனி நியூ வேர்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணி தான் வருவோம். ஸோ அந்த நியூ வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வந்து டிக்ஷனரி வந்து ரெஃபர் பண்ணுவோம், இல்லை மொபைலில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? லுக் ஃபார் க்ளூஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு வேர்டை கொடுத்து அன்லைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லுக் ஹியர், கம்ப்ளீட்லி க்ளீன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா எடுத்தது இந்த வேர்டுக்கான மீனிங் பார்க்காம இந்த சென்டென்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க? சம் க்ளூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ளூ வந்து மேபி டெஃபினேஷனாக இருக்கலாம், சினானிமாக இருக்கலாம், ஆன்டனிமாக இருக்கா, எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த க்ளூஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வேர்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த வேர்டு வந்து இதுவாக இருக்கலாம், இல்லை இந்த மீனிங் பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளாம் அந்த வேர்டுக்கான ஓரளவுக்கு அந்த வேர்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ we have to predict the meaning. Next step, read the sentence again. So next என்ன பண்ணணும்? predict பண்ணி முடிச்சதுக்கப்புறம் again அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் தி மீனிங். ஸோ நம்மளாக ஒரு மீனிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து டிக்ஷனரியாக அது வந்து ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மேபி நம்ம அந்த மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னம்னா சம்டைம்ஸ் நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வொக்காபுலரி ஸ்கில் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் டேக் பேஜ் நம்பர் 64, எஸ்ஆர் நம்பர் 2, duck is cool. Today we are going to learn a story, duck is cool. Okay, author of the story is Chandrika Senoy Kamath. Okay, in the story who is the major character? Ducky, a small girl and young girl, she is going to school. Okay, let's read the story. Ducky lived with her family in a small village in Jharkhand. Her father was a worker in a cloth making factory and her mother was a homemaker. Ducky and her brother went to a nearby school. Ducky loved going to school. She was a bright student and excelled in all the subjects. She always dreamed of becoming an engineer. So it is an introduction paragraph. Ducky is a small girl. She is living in a
she is living in a small village. That village is located in Jharkhand. So what is her father? Her father is working in a cloth making factory. Then her mother is a homemaker. Also she has one brother. He is going to school with her. Then she is a bright student. Also she has interested in learning. So she has one dream. What is that? She wants to becoming an engineer. Okay, this is an introduction paragraph. Next pathinga appadina, when Ducky was 15 years old, the textiles factory closed down and her father lost his job. To feed the family, her parents started working as a laborers at construction site. However, the income was not sufficient to run the house. As a result, Ducky was forced to leave the school and work as a domestic help. Her brother continued to go to school. A boy who is educated will earn money. A daughter will get married and take care of the household. Why should we spend money on her education? Thought Ducky's father. Ducky was disheartened to learn that she would not be able to go to school now. So what is in the second paragraph? So now Ducky is 15 years old. How many years old? 15 years old. In the age of 15, Ducky's father, he lost his job because the textile factory was closed down. Then what happened? So her parents started to working as a laborers at a construction site. எங்க work பண்றாங்க? Construction siteல வந்து work பண்ண start பண்றாங்க. But their income is not enough to feed their family. So அவங்களோட income வந்து போதுமான அளவுக்கு இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது? What next happened? They have forced Ducky to stop her education and go to work. So education வந்து என்னோட ஸ்கூலுக்கு போறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. But here Ducky is a small girl. At the same time she has one brother. He is also going to school. But why they asked this girl only to stop her education? ஏன் வந்து Ducky மட்டும் ஸ்கூல் போக வேணா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தென் அந்த பாய் மட்டும் ஸ்கூல் போக சொல்றாங்க? Because her father Ducky's father என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if we educated a boy he will earn money in the future, but if we educated a girl she will get married and go to the another house. There also she will take care of the household. So ஒரு பொண்ணை படிக்க வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? மேரேஜ் ஆகி வேறு வீட்டுக்கு போய் அங்கேயும் வந்து அவங்க ஹவுஸ் ஹோல்ட் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ வை வி ஹாவ் டு ஸ்பெண்ட் மணி ஆன் ஹர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து Ducky's ஃபாதருக்கு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அக்ரி வித் திஸ் பாயிண்ட்? Ducky's ஃபாதர் நினைக்கிறது வந்து சரியா? நோ, பிகாஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமனான ஒன்று. இட் இஸ் நாட் ஃபார் boy or girl, it is not for any gender. So it is a common for all. இது எல்லாத்துக்குமே உரிமை. இப்போ எஜுகேஷன் வந்து குழந்தைகளுக்கு 6 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னா இட் இஸ் காமன் ஃபார் போத் ஜெண்டர், மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர். பட் இங்கே என்ன நினைக்கிறாங்க? Ducky's ஃபாதர் வந்து ராங்காக நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? Ducky started working as a domestic help at Mr. Mehta's house. He was a rich businessman and had a daughter named Riya who was the same age as Ducky. Riya would go to school in the morning and take private tuitions at home in the afternoon. On one afternoon, Ducky finished her work early and was sitting outside Riya's room. She heard Riya's teacher voice who was explaining to her how to solve a math question. So now Ducky is going to work where? To Mr. Mehta's house. He is a rich businessman and he had a daughter whose name is Riya. So Mehta's ஹவுஸ்க்கு இந்த Ducky அப்படிங்கிற கேர்ள் வந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க மிஸ்டர் மேத்தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிச் பிஸ்னஸ் மேன் அண்ட் ஹி ஹேஸ் ஒன் டாட்டர். ஹர் நேம் இஸ் ரியா. ஓகே, திஸ் கேர்ள் ரியா அண்ட் Ducky who was the same age. ரெண்டு பேத்துக்கு என்னது? சேமான ஏஜ். பட் பார்த்தீங்க அந்த சேம் ஏஜாக இருந்தாலும் at the age of 15 Ducky வந்து ஒர்க் போயிட்டுருக்கா. பட் இந்த கேர்ளுக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கிடச்சிட்ருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியா would go to school in the morning time and take private tuitions at home.
in the afternoon time. So every day this girl Riya will go to the school, then afternoon she will learn through tuitions at her home. So every day வந்து ஸ்கூல் போவாங்க, ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவாங்க, டியூஷன்ஸ், ப்ரைவேட் டியூஷன்ஸ் வந்து டீச்சர் வந்து வீட்லேயே அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க ரியாவுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டே ஆஃப்டர்நூன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தப்கி குவிக்காக இயர்லியராக வந்து அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரியாவோட ரூமுக்கு வெளியில் வந்து சிட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் டீச்சர் வந்து ரியாவுக்கு டீச் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இவங்க வெளியில் உட்காந்து லேர்ன் பண்ண பார்க்குறாங்க, லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேத் கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீச் பண்ணிகிட்ருக்காங்க ரியாவுக்கு. நெக்ஸ்ட் as the teacher explained, Tapki realized that she knew how to solve that question. That night when she went back home, she opened old notebook and solved the same questions. She was delighted that she could solve the question on her own. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ரெகுலராகவே வந்து இயர்லியாக ஒர்க்கை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திஸ் கேர்ள் தப்கி வந்து உட்காந்துருவாங்க அந்த ரூம் முன்னாடி. யாரோட ரூம் முன்னாடி? ரியாவோட ரூம் முன்னாடி வந்து உட்காந்துட்டு ரியாவுக்கு வந்து அவங்க மேத்ஸ் டீச்சர் அவங்க டீச்சர் வந்து என்ன டீச் பண்ணுறாங்களோ அவங்க அதை வந்து இவங்களும் வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எவ்ரிடே நைட் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஓல்டு புக் நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு என்ன லேர்ன் பண்ணாலோ த்ரூ த டே வந்து அவள் என்ன வந்து லேர்ன் பண்ணாலோ அது எல்லாத்தையுமே வந்து அதில் காப்பி பண்ணி வச்சுக்குவா. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. சடனாக ஒன் டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியாஸ் டீச்சர் ஆஸ்க்ட் ரியா என்ன கேட்குறாங்க, ரியாவோட டீச்சர் வந்து ரியாட்ட ஒரு மேத்ஸ் கொஷின் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. பட் ரியானால முடியல. ரியா வாஸ் நாட் ஏபிள் டு கம் அப் வித் அன் ஆன்சர். பட் தப்கி என்ன பண்ணிடுறான், ஒரு ஆர்வக்கோளர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து ஆன்சரை வந்து சவுண்டாக சொல்லிடுறான். அவளுக்கு வந்து ஆன்சர் தெரியும், வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டான், ஸோ ஆன்சர் தெரியும். ஸோ சடனாக சொல்கிறதுனால இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆச்சரியமாக ஆயிடுறாங்க. எப்படி இவனால் வந்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாகவே ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரியா அண்ட் ஹர் டீச்சர் were impressed. ரியா promised to talk her parents about தப்கி. ஸோ கூப்பிட்டு வந்து எப்படி உனக்கு இந்த மாதிரி இந்த மேத்ஸ் வந்து நீ எங்கே லேர்ன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹியர் ஷி ஹேஸ் நோ வே டு எஸ்கேப். ஸோ என்ன பண்ணுறா, அவள் வந்து அவளோட சீக்ரெட் லேர்னிங் வந்து ஓப்பன் பண்ணிடுறான். ஓகேவா? ஸோ இதை கேட்டு அவங்க வந்து கோபமெல்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருக்கு? தப்கிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா இந்த ரியா எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட், அவங்க அப்பாட்ட சொல்லி தப்கியோட பேரண்ட்டை போய் பேச வைக்கிறாங்க. அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு கேர்ள் வந்து ஏன் வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து கிடச்சிருக்கணும் அவளுக்கு அப்படிங்கிற அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு என்னெல்லாம் செலவாகுதோ அந்த எல்லாத்தையுமே வந்து இவங்களே எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் இவன் வந்து ஒரு ரிச் மேன் தானே ரியாவோட ஃபாதர், ஸோ அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தப்கி வந்து ஷி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஸ்டடீஸ் அண்ட் நவ் ஷி இஸ் ரன்னிங் எ ஸ்கூல் ஃபார் கேர்ள் சைல்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அவங்களோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. வாட் இஸ் ஹர் ட்ரீம்? ஷி வாண்ட்ஸ் டு பிகம் அன் என்ஜினியர் இல்லையா? ஸோ இப்போ ஷி இஸ் நவ் ஷி இஸ் அன் என்ஜினியர் அண்ட் ரன்னிங் எ ஸ்கூல் ஃபார் சைல்ட் கேர்ள்ஸ். ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைல்ட் கேர்ளுக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன் வந்து ஒரு பாய்க்கு மட்டும் நம்ம எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா அவள் வந்து மணி ஏர்ன் பண்ணி கொடுப்பான், கேர்ள் வந்து அப்படி கிடையாது, வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒப்பீனியன். ஸோ என்னது, we have to provide education to child, even she can earn money equal to a man. ஸோ ஒரு ஜென்னுக்கு ஈக்குவலாக வந்து கேர்ள் சைல்டுனாலையும் வந்து கேர்ள்ஸ்னாலையும் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, now take page number 66. In page number 66 they gave main idea, title, important words, supporting details and main idea இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தப்கி ஸ்கூல். பாக்ஸில் பாருங்கள் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, தப்கி ஸ்கூல். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், தப்கி ஸ்கூல், என்ஜினியர், ட்ராப்ட் அவுட், லேர்ன்ட், started, going to school, fulfill her dream, built a school. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால் அந்த ஸ்டோரியை வந்து ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ். தப்கி loved going to school. She always dreamed of becoming an engineer.
Dabki was forced to drop out of the school and work. Dabki started going to school again. She fulfilled her education, her dream of becoming an engineer. She built a school in her village. So இதெல்லாம் என்னது supporting details. Next பார்த்தீங்க அப்படின்னா main idea. The story is about a girl named Dabki who started going to school again after being forced to drop out. Later she built a school in her village for girls. இதுதான் வந்து main idea of the story. Okay வா? Okay, what is the problem in the story? Problem அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. Dabki was forced to leave the school. This is the problem in the story. Dabki வந்து ஃபோர்ஸாக ஸ்கூலை விட்டு ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் கிவன் இன் த ஸ்டோரி? மிஸ்டர் மேத்தா ஹெல்ப்ட் Dabki's family. She started going to school again. All her expenses were taken care of by Ria's family. After many years, Dabki fulfilled her dream of becoming an engineer. So this is a solution. Okay students, now move on to the page number 68. This is our grammar part. We are going to learn when and where we have to use the words this, that, these and those. So in the words allame enna words ma? So first page number 68 la pathinga appadina this, that, these and those, இந்த வேர்ட்ஸ்க்கான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போ வந்து திஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு நியராக இருக்கப்போ, ஒரு ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஒரு திங்ஸ் வந்து இல்லை ஒரு பர்சன் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கப்போ, அட் த சேம் டைம் அது வந்து சிங்குலராக இருக்கப்போ, ஒரே ஒரு ஹியூமன், ஒரே ஒரு மேன், ஒரே ஒரு பாய், ஒரே ஒரு கேர்ள், அது ஒரே ஒரு புக், ஒரே ஒரு பென், இந்த மாதிரி சிங்குலராக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து அது நமக்கு நியராக இருக்கணும். அப்படிங்கிறது பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு எ பர்சன் ஆர் திங் விச் இஸ் நியர் டு த ஸ்பீக்கர். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் ஸ்பீக்கர் அப்படின்னா, ஒரு திங்கை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கத்தில் என் கையில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை புக் அப்படின்னு நான் சொல்லலாம். அட் த சேம் டைம் என்கிட்ட ஒரே ஒரு புக் தான் இருக்குது, அதனால தான் வந்து நான் திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்ல முடியுது. ஓகேவா? இதே வந்து இந்த புக் வந்து டிஸ்டன்ஸில் என்னை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிளாக தட் அப்படி தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போர்டு வந்து அங்கே நான் இங்கே நிற்கிறேன், போர்டு வந்து எனக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ நான் வந்து டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன சொல்லணும்? தட் இஸ் மை போர்டு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? தட் இஸ் மை போர்டு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரே ஒரு பர்சன் நமக்கு பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மை மதர், திஸ் இஸ் மை புக், திஸ் இஸ் மை பென், திஸ் இஸ் மை சேர் அப்படின்னு சொல்லலாம். இதே அந்த ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் வந்து நம்மளை விட்டு தூரமாக இருக்காங்க, அட் த சேம் டைம் சிங்குலர், ஒரே ஒரு பர்சனாக ஆப்ஜெக்டாக இருக்கப்போ நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மை ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட் வந்து டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க, உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நிற்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் மதர் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஸோ தட் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? உங்களோட வெஹிக்கிள் ஏதாவது உங்களோட சைக்கிள் அங்கே நிற்குது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறீங்க சைக்கிளை விட்டு அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தட் இஸ் மை சைக்கிள். ஸோ தட் அப்படிங்கிற வேர்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் நம்ம இருந்து தூரத்தில் இருக்கப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? திஸ் அண்ட் தட் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, திஸ் அப்படிங்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், தட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா these, THESE, these அப்படிங்கிற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, it is used to refer to people or things which are near the speaker. ஸோ அட் த சேம் டைம் அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு ஹியூமன் பக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? திஸ் இல்லையா? இப்போ வந்து பக்கத்தில் தான் இருக்குது, பட் நிறையா இருக்குது, மெனி பர்சன்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து மெனி புக்ஸ் ஆர் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் எப்படி சொல்லணும்? தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் மை புக்ஸ், தீஸ் ஆர் மை பென்ஸ், இந்த மாதிரி சொல்லணும். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா திஸ், நிறைய ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா தீஸ், THESE, தீஸ். நெக்ஸ்ட் வேர்ட் தட். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மகிட்ட இருந்து தூரத்தில் இருந்துச்சு, இல்லை ஒரே ஒரு பர்சன் வந்து நம்மள்கிட்ட இருந்து தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்? தட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து நிறையா திங்ஸ் அண்ட் மெனி ஹியூமன்ஸ்,
மெனி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரே ஒரு ஃப்ரெண்டு நிற்கிறப்ப தட் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இருக்காங்க, நீங்கள் உங்கள் அம்மாட்ட எப்படி சொல்லுவீங்க? தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், தோஸ் ஆர் மை புக்ஸ், தோஸ் ஆர் மை பென்சில்ஸ். ஸோ நிறையா திங்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தோஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். THOSE. ஓகேவா? ஸோ இப்போ திஸ், தட், தீஸ், தோஸ் இந்த 4 வேர்டுமே வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 69, SR நம்பர் 7, இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ வாட் இஸ் மீன் பை லெட்டர்? லெட்டர் அப்படின்னா என்னது? நம்ம வந்து நம்மளோட தாட்ஸை வந்து ரைட்டிங் ஃபார்மேட்டில், ரிட்டன் ஃபார்மேட்டில் கன்வே பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ் இருக்குது? ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கொலீக்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மலாக லெட்டர் எழுதுறது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு, ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம எழுதுவோம் இல்லையா? ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு, ஆஃபீஸர், ஹையர் அஃபீஷியல்கெல்லாம் எழுதுறோம் இல்லையா? அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் எழுதணும் அப்படின்னா அதில் என்னென்ன திங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் we have to write sender's address. யாருக்கு வந்து நம்ம லெட்டர் சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட அட்ரஸ். நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா சென்டர் யார்? இங்கே நான் தான். நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன்னா என்னோட அட்ரஸ் நான் எழுதிக்கணும். ஹவுஸ் நம்பர் 3, லேண்ட் நம்பர் 2, ஆசாத் நகர், மும்பை. ஸோ திஸ் இஸ் சென்டர்ஸ் அட்ரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட், அது கீழே என்ன எழுதணும்? டேட் எழுதணும். ஸோ 14 ஜூலை 2018 கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாலுட்டேஷன். வாட் இஸ் மீன் பை சாலுட்டேஷன்? சாலுட்டேஷன்னா நம்மளோட ரெஸ்பெக்ட், நம்மளோட க்ரீட்டிங்ஸ் மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக தமிழ் நீங்கள் லெட்டர் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவீங்க? அன்புள்ள அம்மாவிற்கு, இந்த மாதிரிலாம் எழுதுறோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? டியர் அப்படின்னு சொல்கிறோம். டியர் மை ஃப்ரெண்ட், டியர் இல்லை அவங்க நேம் தெரியும் அப்படின்னா டியர் குமார், அந்த மாதிரி நம்ம நேம் யூஸ் பண்ணலாம். டியர் ஃபாதர், டியர் மதர், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது இன்ஃபார்மல் லெட்டர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் எழுத போகிறோம். ஸோ அன்புள்ள அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே ஹையர் அஃபிஷியலுக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அன்புள்ள எழுதக்கூடாது. ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பேரா பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். இதில் வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா how are you? I heard mummy saying the other day that we need to save planet Earth. So I thought I would write to you and ask if you are well. So எதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறோம்? எதை பற்றி, என்ன பர்பஸ்க்காக இந்த லெட்டர் எழுதுகிறோம்? சும்மா யாராவது எழுதுவாங்களா? இல்லை வந்து அம்மா அப்பாவுக்கு எழுதுகிறோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு எழுதினாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு ரீசன்னால தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த லெட்டர் எழுதுகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். அந்த மேட்டரை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் மணி கேட்கலாம் தான் இப்போ ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து எக்ஸ்பேண்டாக அந்த மணி வந்து நமக்கு எதுக்காக வந்து சடனாக தேவைப்படுதுன்னு நம்ம கேட்போம். அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொன்னோம்னா தான் அவங்க நம்மளோட சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த மணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அதை தான் நம்ம வந்து அந்த பாடி அப்படிங்கிற இடத்துல இந்த செகண்ட் பேராகிராஃபில் வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் பேராகிராஃப். கன்க்ளூஷன் பேராகிராஃபில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை பற்றி பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி, இல்லை எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை தான் கன்க்ளூஷன் பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக ஃபைனல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். லாஸ்ட் டைம் எழுதணும் சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா? அது வந்து அஃபிஷியல் லெட்டரில் எழுதுவோம். இந்த ஃபார்மல் லெட்டரில், இன்ஃபார்மல் லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லவ்விங்லி, என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? லவ்விங்லி அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்னால் சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் டேட் இருக்கணும், சாலுட்டேஷன் இருக்கணும் கண்டிப்பாக, இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப், பாடி, கன்க்ளூஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைனலாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் வந்து அதோட ப்ராப்பரான ப்ரொசீஜரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Okay students, now quickly open your workbook and come on to the page number 57, worksheet number 1. So vocabulary words. நான் சொன்னேன் இல்லையா, எல்லா வேர்டுக்குமே நம்ம சடனாக எடுத்து
இதை பார்க்கக்கூடாது, டிக்ஷனரி பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு திங்க். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளாக வந்து அந்த வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுதான் மீனிங்காக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் தான் நம்ம ஃபைனலாக தான் என்ன பண்ணணும்னா டிக்ஷனரி ரெஃபர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக சம் வொக்காபுலரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மை ஃப்ரெண்ட் எக்ஸல்ட் அட் த சயின்ஸ் டெஸ்ட் இன் த கிளாஸ், ஹவவர் ஐ ஃபெயில் த டெஸ்ட் திஸ் டைம். ஸோ இந்த வேர்டில் எக்ஸல்ட் அப்படிங்கிற வேர்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிட் வெரி குட், ஃபெயில்டு, கேவ் அப். ஸோ இங்கே எக்ஸல்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட் வெரி குட், நல்லா பண்ணியிருக்கா டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து எக்ஸல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ லைக் தட் நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டீச்சர்ஸ் இன் மை ஸ்கூல் வேர் இம்ப்ரெஸ்ட். ஸோ வாட் இஸ் த மீன் பை இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ் நீங்கள் அகைன் ரீட் பண்ணி பாருங்கள், ஏதாவது க்ளூஸ் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதாக தான் இந்த வேர்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மீனிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஃபைனலாக தான் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இம்ப்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ரெஸ்பெக்டிங். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல சென்ட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 57 ஒர்க் ஷீட் நம்பர் 1க்கான ஆன்சர் நான் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் அண்ட் தட், இந்த 2 வேர்டு வச்சு இந்த டேஷ் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ த கேட் ஸ்லிப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்டர்லைன் த வேர்ட்ஸ் which indicate whether the objects are near or far. Write near or far in the space given below. So இந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம the cat slept on this bed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து அந்த கேட்டுக்கு வந்து பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கா பெட்டுக்கு. ஸோ அதைத்தான் நம்ம நியர்னு எழுதணும், ஃபார் அப்படின்னா ஃபார்னு எழுதணும். ஸோ கேட்டுக்கும் பெட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கம். ஸோ நியர், ஆன்சர் இஸ் நியர். நெக்ஸ்ட் தட் கேர்ள் இஸ் ரைடிங் எ பைசைக்கிள். தட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தூரத்தில் இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார், FAR ஃபார். ஸோ திஸ் அண்ட் தட் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம இங்கே நியர் வருமா ஃபார் வருமானு சொல்லி எழுதணும். ஸோ திஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்துருந்துச்சுன்னா அது வந்து நியரில் இருக்குது. ஃபார் அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தப்கி ஸ்கூல்லேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை வாஸ் தப்கி ஃபோர்ஸ்டு, ஏன் வந்து தப்கியை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டிட் தப்கி ஃபுல்ஃபில் ஹர் ட்ரீம், எப்படி வந்து அவங்களோட ட்ரீம் வந்து அச்சீவ் ஆச்சு. ஃபைனலாக வந்து ரியாவோட ஃபாதர் ஹெல்ப் பண்ணதுனால தான் அவளோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா what do you think is the main idea of the story, tick the suitable option அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், the story is about a girl who was forced to drop out of school but later built a near school in her village for girls. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா C question, supporting details for the main idea you have selected. Next question, which word from the story means not known by anyone, tick the correct answer. So answer is secret. இதுக்கான ஆன்சர் நான் எல்லாமே உங்களுக்கு எழுதி சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஷீட் நம்பர் 4. ஒர்க் ஷீட் நம்பர் 4 வந்து திஸ் அண்ட் தட் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த டேஷ் ஃபில் பண்ணணும். அதுவும் நான் உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த இது வரைக்கும் தான் நமக்கு இன்றைக்கி கிளாஸில் ஒர்க் ஷீட் நம்பர் 4 வரைக்கும் we have to complete. So I will send the answer as a PDF, just copy it. Okay students, today's class is over. Thank you all. உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா try to write a letter writing. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் அவள் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அந்த லெட்டர் எழுதுகிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு மாடலாக வந்து பேஜ் நம்பர் 69 எஸ்ஆர் நம்பர் 17 கொடுத்துருக்காங்க. சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கணும், டேட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா vocabulary words. இந்த லெசன் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த லெசனில் உங்களுக்கு நியூ வேர்ட் அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு உங்களோட நோட்டில் எழுதிட்டே வாங்க. ஓகேவா. ஒரு லெசன் முடிக்கிறப்போ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 5 or 6 வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா vocabulary words நமக்கு ஒரு லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையாவது வந்து உங்களோட நோட்டில் எழுதி அதுக்கான மீனிங் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த யூனிட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 100 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ என்ன பண்ணுங்கள், டேப்லெட் காலம் போடுறீங்க, டெய்லி vocabulary words வந்து அப்டேட் பண்ணுறீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க் யூ ஆல். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.